வணக்கம். ரெட் நியூஸ் விரைவுச் செய்தி. கொள்ளிடம் ஆற்றின் கரையோர பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்ட கலெக்டர் நேரில் சென்று ஆய்வு. ஆகஸ்ட் 1. மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே அளக்குடி, வெள்ளைமணல், முதலைமேடுதிட்டு, நாதல்படுகை ஆகிய கொள்ளிடம் ஆற்றின் கரையோர கிராமங்களில் மேட்டூர் அணையிலிருந்து உபரிநீர் திறந்ததையொட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கொள்ளிடம் ஆற்றில் உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளதையொட்டி நீர்வரத்து அதிகமாக உள்ளதால் முன்கூட்டியே தங்களது உடைமைகள், கால்நடைகள் மற்றும் படகுகளை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். காவேரி வடிநிலப் பகுதிகளில் தண்ணீர் திறந்துவிடும் போது ஆறுகள், கால்வாய்கள் மற்றும் இதர நீர்நிலைகளில் பொதுமக்கள் யாரும் குளிக்கவோ, நீச்சல் செய்யவோ, மீன்பிடித் தொழிலில் ஈடுபடுதல் அல்லது மற்ற பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் எனவும், பொதுமக்கள் தங்களது அத்தியாவசிய உடைமைகள், கல்வி சான்றிதழ்களை மற்றும் முக்கியமான ஆவணங்களை பாதுகாப்பான இடங்களில் வைத்துக் கொள்ள வேண்டும். யாரும் ஆபத்து ஏற்படக்கூடிய இடங்களில் நின்று சுயபடம் எடுக்க வேண்டாம். தண்ணீர் அதிகமாக வரும் பட்சத்தில் மாவட்ட நிர்வாகம் மூலம் அமைக்கப்பட்டுள்ள நிவாரண முகாம்களில் தங்க வைக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படும். சீர்காழி ஆர்டிஓ அர்ச்சனா, நீர்வளத்துறை செயற்பொறியாளர் மாரிமுத்து, கூடுதல் மாவட்ட தீயணைப்பு அலுவலர் சீனிவாசன், கால்நடை பராமரிப்பு துறை துணை இயக்குனர் ரவிச்சந்திரன், சீர்காழி வட்டாட்சியர் இளங்கோவன், வேளாண் இணை இயக்குனர் சேகர், உதவி இயக்குனர் எழில்ராஜா, வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் தியாகராஜன், உமாசங்கர், உதவி செயற்பொறியாளர் விஜயகுமார், உதவி பொறியாளர்கள் சிவசங்கரன், முத்துக்குமார், ஊராட்சி மன்ற தலைவர்கள் கனகராஜ், சாந்தினி ரமேஷ், துணைத் தலைவர் சிவப்பிரகாசம் மற்றும் அதிகாரிகள் ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை செய்தியாளர் க. ராஜீவ்காந்தி.